பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அபூ ஜஹல், உமையா இவங்க எல்லாம் இரவு நேரங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்ட முற்றுகையிடுவாங்க. ஒரு பக்கம் வந்து குர்ஆன் அவங்களை இழுத்துக்கிட்டே இருந்துச்சு, குர்ஆன் அவங்களை ஈர்த்தது. குர்ஆனை கேட்பதற்காக வேற வழி இல்லாம தண்ணீரை மறந்து அவங்க வந்து நின்று இருந்தாங்க. இன்னொரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா அண்ணலாரின் வீட்டை சுத்தி யார் வர்றாங்க, அபூபக்கரின் வீட்டை சுத்தி யார் வர்றாங்க, அதெல்லாம் வந்து கணக்கு எடுத்தாங்க. இப்ப யார் அதிகமா வர்றாங்க? அப்போ காளையர்களும் கன்னியர்களும் தான் மிக அதிகமாக ஒன்று. இளம் வயது வாலிபர்கள், இப்போ வாலிபர்கள் இளமை பருவத்தில் இருக்கிறவங்க அறநெறியின் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க. நல்ல கவனிங்க, அவங்க வந்து ஒழுக்க போதனை, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை, ஒரு ஒரு இலக்கை நோக்கி நகர்கின்ற வாழ்க்கை, திட்டவட்டமான தெளிவான பாதை, இதுதான் வந்து இளைய தலைமுறையினர்களை ஈர்க்கின்றது, எழுக்கின்றது, அவங்களை வசப்படுத்துகின்றது. அப்ப அதுல இருந்து அவங்களை திசை திருப்பணும் அப்படின்னாக்கா பொழுதுபோக்கு அம்சங்களின் பக்கம் அவங்கள வந்து முழுகி விடணும்.